வாங்க பால் காய்ப்பு வீட்டுக்கு போவோமா? உங்களுக்கு தெரியும், இடையில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸ்டம் ரீ டெவலப்மெண்ட்ல எங்க அம்மாக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்குன்னு. அங்கதான் இன்னைக்கு பால் காய்ப்பு. மொத்தம் 41 ஃப்ளோர்ஸ் இருக்கு அந்த பில்டிங்ல. எங்க அப்பாவும் எங்க ஆல்டோவும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கிடைச்ச வீடு. இதோட ஹால்ல அத்தானும் அப்பவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து நீங்க எட்டி பாத்தீங்கன்னா, நாங்க இதே மாதிரி ஒரு குட்டி சால்ல தாங்க இருந்தோம். அங்க இருந்துதான் எங்களுக்கு இது ரீடெவலப்மெண்ட்ல கிடைச்சிருக்கு. எல்லாரும் கீழே வந்து இது அந்த மூவி மாதிரி வீடாயிரும் அப்படி இப்படின்னு போடாதீங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வீடு கிடையாது. நிறைய இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 10-15 வருஷத்து ஓல்டு பில்டிங்குமே இருக்கு. இது அதோட கிச்சன்ல வெறும் ஸ்லாபும் 3 பார்ட்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பெட்ரூம் வந்து நல்ல பெரிய பெட்ரூம் வித் 1 பெட்ரூம், ஒரு விண்டோ, இவ்வளவுதான். பால் வந்து நீங்க வித்தியாசமா காய்ச்சி பார்த்திருப்பீங்க. எங்களை மாதிரி யாராவது காய்ச்சிங்களான்னா கமெண்ட்ல போடுங்க. நாங்க வந்து இண்டக்ஷனை வச்சு பால் காய்ச்சிட்டோம். ஏன்னா வீட்டுல ஒரு ஒர்க்கும் ஆகல. என்னமாதான் வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனாலதான் இங்க எல்லாருமே அப்படியே உட்காந்து பால் காய்க்கிறது எவ்வளவு சூப்பரா நாங்க இண்டக்ஷன்லயே காய்ச்சி பாலை குடிச்சிட்டு வந்துட்டோம். இது பெனிட்டோனி ஒய்ஃபு சுமதி அண்ணி, பெரியம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க, பெரியப்பா எல்லாரும். நான் பால் காய்ச்ச பிறகு அம்மா வீட்டுல இருந்தே பாயசம் கிண்டி கொண்டு வந்திருந்தாங்க. அதனால அந்த பாயசத்தை எல்லாரும் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருந்ததுனால. இங்க யாழமா பாருங்க, பாயாசம்னா அதுக்கு அப்படி ஒரு எண்ணெய் மாதிரியே இருக்கு இங்க யாழமா. அதுக்கப்புறம் எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பாயாசத்தை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் பாருங்க நைட்ல எங்க சிட்டி எப்படி மின்னுது பாருங்க. அவ்வளவு சூப்பரா ஸ்பார்க்லிங்கா இருந்துச்சு, பாக்க நல்லா இருந்துச்சு. இதுதான் எங்க பெரியம்மா. நாங்க இன்னைக்கு வாழ்க்கையில எப்படி இருக்கோம்னா காரணம் அவங்க மட்டும்தான் ஒன்லி ரீசன். இது எங்க சுமதி அண்ணி. அப்புறம் வந்து இவங்களை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். பாருங்க குட்டி பிள்ளைல நாங்க இப்படி வீட்டுலதான் இருந்தோம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் இவ்வளவு நல்லா இருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.